அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்று பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான நாள். கார்த்திகை மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் வந்திருக்கு. கிருஷ்ண பகவான் அவதரித்த அந்த ஒரு ரோஹிணி நட்சத்திரமும் இன்று இருக்குது. சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள். அது கூடவே பௌர்ணமியும் இன்றைக்கி வந்திருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பையும் நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பௌர்ணமி என்று மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது இந்த பிரபஞ்சத்தின் கூடுதல் சக்தியானது ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் அதிகப்படியாக வெளியே வரும். அந்த வகையில் பார்க்கும்போது பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிலவு ஒளியானது பூமி முழுவதும் பரவி இருக்கும். இந்த சமயத்தில் நாம் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டாலும் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும். இது ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது, சயின்டிஃபிக் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட சக்தி இந்த பூமி முழுக்க நிறைந்திருக்க நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தான். இந்த பௌர்ணமியில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் மந்திரங்கள் சொன்னாலும் வேறு ஏதாவது பூஜைகள் செய்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுத்தே தீரும். அதே போல தான் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதும் நீக்கக்கூடியது, நல்ல ஒரு பணவரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது. மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைத்து வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இல்லை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் நீங்கள் இதன் மூலம் பெற முடியும். இதற்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய நிலவு ஒளியில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. இன்று மாலை 7 மணியிலிருந்து இரவு 12 மணி 1 மணி 2 3 வரைக்கும் எப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்பொழுது நீங்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று பௌர்ணமி, அதாவது 14/12/2024 சனிக்கிழமை மாலை நேரத்தில் 4:17 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மதியம் 3:13 முடிவடைகிறது. அதனால் இந்த ஒரு வழிபாடை இன்று இரவு நீங்கள் 12, 1, 2, 3, 4 காலையில் 5 மணி வரைக்குமே தாராளமாக செய்யலாம். இன்று பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடன் ஆந்தை அமர்ந்திருக்கும் ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆந்தையை நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அதை தாராளமாக கேட்கும்போது நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம். இன்றைய நாளில் ஆந்தையை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பணவரவோடு செல்வ செழிப்போடு ஒரு லக்ஸரி லைஃபோடு வாழணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு வார்த்தையை இன்று சொல்ல மறக்காதீங்க. அதுவும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லணும். இதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் டைம் சொல்லிட்டேன். அதாவது இதை நீங்கள் பூஜை ரூமில் உட்கார்ந்தும் சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கூட இதை நீங்கள் செய்யலாம். நிலவு ஒளி வந்திருக்கும், நல்ல பிரகாசமாக நிலவு ஒளி வருது பாருங்கள். மழையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து கூட செய்யலாம். பால்கனியில் அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். உங்களுக்கு எந்த இடம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது மேட்டு பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு விரித்து அதற்கு மேலே உட்காந்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. மனதார குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்கள் மனசை எந்த விதத்திலும் அலைபாய விடாமல் ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடணும். இது போல் 3 முறை செஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 உள்ளங்கையுமே உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட தாமரை பூ விரிந்தால் எப்படி இருக்கும் அதே போல் ஒரு பொசிஷன் இப்போ நான் இமேஜ் காட்டுறேன். அதாவது தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் மகாலட்சுமி தாயார் அந்த தாமரையில் இருக்கிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. தாமரை போல் உங்கள் கையை நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு தாமரை பூ கிடைக்காது. உங்கள் கையே நீங்கள் தாமரையாக செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அர்ப்பணிப்பதாக, அதாவது அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பதாக மனசில் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ
உங்கள் கையில் பெரிய தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுடைய 2 கையும் நல்லா விரிச்சிக்கோங்க. இப்படி விரித்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 16 முறை சொல்லுங்கள். ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 16 முறை நீங்கள் சொல்லணும். மனதார மகாலட்சுமி தாயார் தாமரையில் வீற்றிருப்பதாக நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஓம் சித்ராயை நமக, ஓம் சித்ராயை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நல்ல ஆற்றலும் உங்களுடைய தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு உண்டு. அந்த சந்திர பகவானின் அருள் ஆசி உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதலை மகாலட்சுமி தாயாரிடம் நிறைவேற்றி தருமாறு அதை மனசில் நீங்கள் ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேண்டும், 24 மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வரணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும், பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், என்னுடைய வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வேண்டும், கார் வேணும், வீடு வேண்டும், நிலம் வேண்டும், இது போல் எது வேண்டுமோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு கையை தாமரை போல் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 16 முறை மட்டும் சொன்னால் போதும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிவிடுங்க. நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம். இதை நம்பிக்கையோடு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் உங்களால் எத்தனை முறை உட்காந்து அமைதியாக இதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். இன்று பௌர்ணமியில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் நம் உடம்புக்கு இந்த ஒரு முத்திரையை செய்வதன் மூலமாக கிடைக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்டா குளிச்சுட்டு செஞ்சுடுங்க. மாதவிடாய் காலத்தில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு உடம்பு நமக்கு ஒத்துழைக்குமா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் தாராளமாக செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.